ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் முரளி தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம ரீலைவிங் சீரீஸில் இந்தியா விசஸ் கனடா மேட்ச் உண்மையிலே அது அப்பண்டன்ட் ஆச்சு பிகாஸ் ஆஃப் ரெயின். ஓகே, இப்போ தெரியும் நம்மளுக்கு கனடா மேட்ச்சின் பொசிஷன் நம்ம பார்த்துடலாம். இந்தியா அண்ட் அயர்லாண்டு ஃபஸ்ட்டு 2 பொசிஷனில், பாகிஸ்தான் இன் பாட்டம் மாட்டில்டு. ஓகே, நம்ம ப்ளே கொடுத்துடலாம். இது நடந்தது பார்பிடோஸில். நம்ம உண்மையிலே அங்கே மழை பெஞ்சதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெயின் கெப்பாசிட்டியை நம்ம ஆக்கிடுவோம் 100. நடக்க போகிறது நைட்டில் டாஸ்க் நைட். வா, இது வேறு டைம் ஆகும். ஃப்ளோரிடாவில் நடக்க போகுது. சார், நான் தெரியாமல் பார்பிடோஸ்னால் ஃப்ளோரிடாவில் நடக்க போகுது அந்த மேட்ச். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, என்ன இருந்தாலும் இந்தியா அதே பிளேயிங் லெவலோட தான் போயிருப்பாங்க அந்த மேட்ச் நடந்திருந்தாலும். ஓகே, இவங்களதும் அப்படியே இருக்கட்டும். நம்ம எந்த மாற்றமும் செய்யாமல் நியூயார்க்கில் நம்மளோட மேட்சஸ் முடிஞ்சு நம்ம போகிறது ஃப்ளோரிடா. ஓகே, லெட்ஸ் கோ. ஃப்ளோரிடாவோட அடிஷ்னல் ஆக்சஸ் டவுன்லோட் பண்ணோன்னே உங்களை சந்திக்கிறேன். ஓகே, ஃப்ளோரிடாவோட அடிஷ்னல் ஆக்சஸ் அண்ட் ஆக்சஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, லெட்ஸ் கோ. டேட்டிங் ஸ்டேடியம் ஃப்ளோரிடாவில் 100% ரெயினோட இந்த மேட்ச் நடக்க போது வித் ரியல் ஜெர்சிஸ். நான் கனடாக்கு ரியல் ஜெர்சிஸ் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா வீடியோ அப்பப்போ மறந்துடுறதின் காரணமாக. இந்த மேட்ச் முடிஞ்சோடனே என்ன நடக்கும்னா நம்ம 1 step ahead to the trophy. We enter into this Super 8. Okay, heads or tails? Let's call heads. Is the call? And what is it? Okay, heads it is. நம்ம பவுலிங் தான் பண்ண போகிறோம். ஒரு ஓவர் பவுலிங் போட்டு மித்த ஓவர்கள் பேட்டிங் பண்ண போகிறோம். இந்தியா vs கனடா தி லாஸ்ட் குரூப் ஸ்டேஜ் மேட்ச் நடந்துச்சு ஃப்ளோரிடாவில். 100% ரெயின் இது பண்ணியிருக்கேன். ஒரு பால் கூட போடப்படாமல் அந்த மேட்ச் அபேண்டட் ஆயிடுச்சு. அந்த மேட்ச் அப்படின்னு நான் இருந்தாலும் கூட நம்ம அந்த மேட்ச்சை ஜெயிச்சிருப்போம். ஏன்னா சூப்பர் ஃபார்மில் இருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பால் ரிலீசஸ் ஃப்ரம் ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் இது நான் அவுட்டுங்க. ஜஸ்பிரித் பும்ரா அவரோட இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பாலே இந்தியாவுக்காக தனது விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்கிறார் ஜெஸ்ஸி பாய். ஓகே, கேட்ச் பை சர் ரவீந்திர ஜடேஜா. ஃபர்ஸ்ட் பால் ஃபஸ்ட்டு விக்கெட் விழுந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பாலே ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. ட்ரீம் ஸ்டார்ட் ஃபார் அ பவுலர். பவுலர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பால் அவங்க ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுக்கிறதுன்றது ஒரு சாட்டிஸ்ஃபையிங் திங் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் வரலாம். ஆனால் என்ன, அந்த ஓவரில் நிறைய ரன் போனோன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபாஸ்ட்டாக போட்டு நம்ம பேட்டிங்க்கு போகலாம். ஓகே, அடித்தார் பின்னாடி ஃபீல்டர் ஹர்ஷ்தீப் சிங் பிடிச்சிருவார். ரிஷப் பந்த் கீப்பர், பவுலர் ஜெஸ்ஸி பாய். ஓகே, எப்படி இருந்தாலும் ஒரே பிளேயிங் லெவலோட போனதுனால தான் நான் இதே பிளேயிங் லெவலோட கனடாக்கு என்ன டிஃபால்ட் இருந்துச்சோ அதுவே நான் போட்டுட்டேன். நான் என்ன நினச்சேன்னா இது செம ட்ரீம் ஸ்டார்ட்டுக்கு. இது நம்மளுக்கு ரொம்ப ட்ரீம் ஸ்டார்ட். நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்ம பவுலிங் போட்டு 2 விக்கெட்டுகள் வந்தனர் என்று நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ஃபஸ்ட்டு மேட்சோ செகண்ட் மேட்சோ ரவீந்திர ஜடேஜா செகண்ட் ஓவர். இது ஃபஸ்ட் ஓவர்லேயே 2 விக்கெட்டுகள் இழந்தனர் கனடா. ஓகே, லாஸ்ட் 2 balls
டெலிவரி ஆக போகுது. ஓகே லெட்ஸ் கோ. எனக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி நல்லா இல்லைன்னா அது காரணம் என்னென்னா எனக்கு கோல்டு இருக்குது. ஸோ அதனால் என் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்கலாம். ஓகே ஓகே, நம்ம இந்த இன்னிங்ஸில் போடுற லாஸ்ட் பால். நம்ம 2 ஓவர் போட்டிருந்தோம். வீடியோட லென்த்தினால நம்ம ஒரே ஒரு ஓவர் போடுறோம். ஓகே, லாஸ்ட் பால். ஓகே, 3 for 2 நினைக்கிறேன். செம்ம ட்ரீம் ஸ்டார்ட் ஃபார் மீ அண்ட் மோட்டிவேஷன். லெட்ஸ் கோ. நான் உங்களை ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு சந்திக்கிறேன். முகமது சிராஜ் கொடுத்துட்டு. ஓகே கைஸ், இங்கே 180க்கு 6ன்னு கனடா முடிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம மிக பொறுமையாக ஆட வேண்டும். நம்ம வந்து போன மேட்ச் என்ன நடந்துச்சுன்னா நம்ம ரொம்ப லென்த் ஆகிடுச்சு வீடியோ. ஸோ வியூஸ் வர மாட்டேங்குது. ஸோ நம்ம ஷார்ட் வீடியோ போகிறோம். பவுண்ட்ரிஸ் அண்ட் சிக்ஸஸில் நம்ம டீல் பண்ணுவோம். இந்த ஓவர் மற்றும் அடுத்த ஓவர்கள் மட்டுமே முழு பந்துகள் காட்டப்படும் என்று அறிவிக்கிறேன். ஸோ நான் 4 நினச்சேன். சோன்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் வந்து 4 நினச்சேன். நான் 4 நினைத்ததனால் 4 செல்லவில்லை. அதுதான் நான் வந்து உண்மையான காரணம். நான் எது 4 போகாதுன்னு நினைக்கிறேனோ அதான் 4 போகும். இங்கே தேவையில்லாத ரன்னு. ஓ மை காட், ஒரு ரன்னும் எடுக்காமல் ஒரு ரன் எடுத்து விராட் கோலி டிபார்ட்ஸ் ஃபார் 1. தேவையில்லாத ஷாட், தேவையில்லாத ரன். ஒரு ரன்னோட அப்படியே நிறுத்தியிருக்கலாம். தேவையில்லாமல் ஐயோ நகுத்தணும்னு நினச்சவன நகுத்த முடியல. ஓ ரிஷப் பந்த், புவர் டைரக்ஷன். Perfect timing but poor direction. My god. Okay, இங்க போறது இங்க எடுக்கலாமா? ஓகே, ரிஷப் பந்த் இங்க அந்த பந்து பவுண்டரிக்கு வெளியே. ஓகே, நம்மளுக்கு பால் ரன் அந்த மாதிரி தான். பால் ஃபார் ரன் மாதிரி தான். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வீடியோ வந்து 1 மணி நேரத்துக்கு மேலேயே போயிடும். ஆமாம், அதுதான் உண்மை. ஓகே, ரிஷப் பந்த் அந்த பந்தை அறைந்தார், ஆனால் அது செல்லவில்லை பவுண்டரி. ஓகே, ரோஹித் ஹிட்மேன் சர்மா on a strike. So let's try for a lofted shot. விக்கெட் இழக்காமல் இருக்கணும். ஓகேங்க, நம்ம விக்கெட்டை இழக்காமல் நானும் இந்த ஓவரில் விக்கெட் விழுந்துச்சு. பட் இந்த ஓவரை நம்ம SIXோட முடிக்கிறோம். ஓகே லெட்ஸ் கோ. நான் 4s and 6s ட்ரை பண்ணும்போது உங்களை சந்திக்கிறேன். ஓகே, இந்த ஓவரில் 12 ரன்ஸ் வந்திருக்கு. நான் 4 போகிற நிலைமையில் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை மாற்றணும். ஓகே, பிடிச்சிட்டா. 1 ரன்னோட நிறுத்திட்டோம். ஓகே, 4s and 6s சந்திக்கலாம். 4s and 6s ஓகே, 4s and 6s சந்திக்கலாம்னு நினச்சோம். வாய்ஸ் இது பண்ண சாரி. 4s and 6s சந்திக்கிறோன்னா அடுத்த பாலே அங்கே வந்து 4க்கு போச்சு. அந்த பந்து எப்படி அடிச்சேன்னு மட்டும் பாருங்கள்.
செம்ம இந்த ஸ்ட்ரோக் மாதிரி இருந்துச்சு. செம்ம கவர் டிரைவ் இல்லை, ஆனால் கவர் டிரைவ். ஆமாம், அந்த மாதிரி தான் சொல்லணும். கவர் டிரைவ் மாதிரி இல்லை, ஆனால் கவர் டிரைவ். இதுவும் கிட்டத்தட்ட கவர் டிரைவ், ஆனால் பந்து செல்லவில்லை பவுண்டரிக்கு. நம்ம இங்கே லாஃப்டர் டார்ச்க்கு ட்ரை பண்ண போகிறோம். போயா, என்னையா இது? சரி, முன்னாடியே ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ சரி விடுங்க. நெக்ஸ்ட் சூரியகுமார் யாதவ். லெட்ஸ் கோ. சூரியகுமார் யாதவோட ஃபர்ஸ்ட் பால். என்னடா இது, காலாண்ட போடுறீங்க? அடி அடியா அடிச்சுட்டு அப்பா அடி. எனக்கு அள்ளு விட்டுச்சு காலாண்ட போட்டோடனே. 2 விக்கெட். ஒரு ஓவருக்கு 1 விக்கெட் மாதிரி ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட்டாக இங்கே போயிட்டுருக்குது இந்தியாவுக்கு. நான் இதை வைடு விட போகிறேன். ஏற்கனவே 5 நிமிஷம் ஆயிடுச்சா? நல்லது. யோ 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 யோ, என்னையா இது உள்ளே வருது? பாடி நாட் அவுட். இவங்க ரிவ்யூ எடுக்க மாட்டானுங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் ரிவ்யூ எடுக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். பிகாஸ் அவுட் சைட் லெக்கு. எப்படி இருந்தாலும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஓகே, அவங்க எப்படி இருந்தாலும் எடுக்க மாட்டாங்கன்ற தெரியும். என்ன வைடு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன் பாலை. ஓகே, போன ஓவர் 12 ரன் வந்துச்சு. இந்த ஓவர் வெறும் 19 ரன்னு. எவ்வளோ ரன்னு தெரில. போயா, என்ன அது? பவுண்ட்ரியா? ஓய் சூப்பர். ஆவரேஜ் டைமிங் பட் பர்ஃபெக்ட் டைரக்ஷனால பவுண்ட்ரி. ஸோ 100க்கு கீழே வந்துருச்சு டார்கெட். ரன்ஸ் 96ல் இருக்கும். இருங்க, பின்னாடி அடிக்கலாம். ஓய் இருயா, நான் பின்னாடி அடிக்க போகிறேன். வா, தொடர்ந்து 2 பவுண்டரிகள்ங்க. இங்கே தொடர்ந்து 2 பவுண்டரிகள் ஃபார் இந்தியா. சூப்பர் 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 சூப்பர். ஓகே, பின்னாடி போட்டால் முன்னாடி அடிப்பேன், முன்னாடி போட்டால் பின்னாடி அடிப்பேன்ற மாதிரி. ஆனால் இப்போ அடிக்க முடியாது. பாருங்க, இங்க ஹேட்ரிக் ஆஃப் பவுண்டரிஸ் ஃப்ரம் சூரியகுமார் யாதவ். அங்க பாருங்க, அவ்வளோதான். நான் பவுலரை பழந்து எடுத்துட்டேன் என்று சொல்லுங்க இங்க. ஓகே, இந்த மேட்ச் முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு தெரியும் யார் வந்து நம்மளுக்கோட மீன்ஸ் சூப்பர் 8ஸில் குவாலிஃபை ஆக போகிறாங்கன்னு. எப்படி இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் சூப்பர் 8ல் தான் இருப்போம். ஓகே, இந்த பாலை வந்து ஃபீல்டர் பிடிச்சிருவாருங்க. ஓகே, ரன்ஸ் கம்மினால வீடியோ சீக்கிரம் முடியும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, ஃப்ரண்ட்லேயே அடிக்கலாமா? அதே மாதிரி. ஓகே, இதை பிடிச்சிருவாருங்க. அது 4 போல். ஓகே, 2 ரன்ஸ் இதுவும் போகலாம். ஓகே, கமெண்ட்ரி பாக்ஸ் வந்து வியூ. நமக்கு எப்படி இருந்தாலும் இது பண்ணாலும் கமெண்ட்ரி வராது, ஏன்னா நான் கமெண்ட்ரி டேட்டரே வந்து இது பண்ணிட்டேன். ஓ, லாஸ்ட் பால். ஓகே, நம்ம லாஃப்டர் ஷாட்டே இந்த ஓவரில் ஆடல, ஏன்னா ஏற்கனவே நிறைய ரன்ஸ் வந்ததுனால. இந்த ஓவரில் 2 லாஃப்டர் ஷாட் இருக்கும் என்று நான் அறிவிக்கிறேன். பர்ஃபெக்ட் டைமிங்டா. இது அந்த பாலில் இருந்ததுதானே வெறியாக இருந்திருக்கும்டா. லாஃப்டர் ஷாட் மட்டும் இது இருந்துச்சுன்னா இந்த பர்ஃபெக்ட் டைமிங்கில் போயிருக்குங்கயா 6க்கு. போடு, பிடிக்காத அப்பாடி. 4க்காவது போச்சு, 6 போல், பட் 4 போயிருக்கு. நம்ம டோர்னமெண்ட்டில் நிறைய போர்கள் தான் வந்தன, சிக்ஸர்கள் வரவில்லை. நம்ம அடுத்த மேட்ச்சில் இருந்து நான் வீடியோ பார்த்து எண்ணி எத்தனை 4ன்றதை நான் மேலே வந்து முடிஞ்ச அளவுக்கு
எந்த அளவுக்கு என்னால் அந்த இதை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணுறேன். அதை எவ்வளோ அழகாக அது வருமோ அந்த அளவுக்கு நான் அதை வர வைக்கிறேன். ஓகே, இந்த டோர்னமெண்ட்டில் சூப்பர் 8லேருந்து நம்ம அதை கடைப்பிடிக்கலாம். ஓகே, சூப்பர் 8. ஓகே, முன்னாடி அடிச்சிட்டு இருந்ததுனால பின்னாடி வந்து ஃபீல்டர் வச்சுட்டாங்க. பின்னாடி அடித்ததுனால முன்னாடி ஃபீல்டர் வச்சுட்டாங்க. நான் ஸ்ட்ரோக்கு தான் ஆடினேன். இது எப்படி கேட்ச் ஆச்சுன்றதை நான் பார்த்தே ஆகணும். நான் ஸ்ட்ரோக்கு தான் ஆடினேன். இது எப்படி கேட்ச் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஐயோ, சத்தியமாக எப்படியா கேட்ச் ஆச்சு? ஸ்பைடர் கேமு, பேக் கேமு, ஸ்டெம்ப் கேமு. இரியா வின் கேம், மிட் ஃப்ளை, இதுதான் நல்லா இருக்குது. ஐயோ, இதெல்லாம் என்னையா இது? சத்தியமாக என்னையா இது? பவுலர்கிட்டே போய் விழுமையா? இந்த எப்படி ஸ்ட்ரோக் ஆடும்போது எப்படா பவுலர்கிட்ட போய் விழும்? கடவுளே, என்னால் முடியல. ஏன்டா கடவுளே என்ன சோதிக்கிறேன்? இல்லை, அது எப்படி கேட்ச் ஆகும்னு எனக்கும் தெரியல. எப்படி அது கேட்ச் ஆகும்? போச்சு, முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சிருச்சு. சிவம் துபே ஒரு ரன்னும் எடுக்காம அவுட் ஆயிட்டாருங்க. ஒரு ரன்னோட இவர் போறாரு பவுண்டரிக்கு. பெவிலியன். ஓகே, ஹர்திக் பாண்டியா பவர் பிளேக்குள்ளே வந்துட்டாரா? கரெக்டு, பவர் பிளேக்குள்ளே வந்துட்டார். பவர் பிளே 4 விக்கெட். ஓகே, இங்கே நம்மளுக்கு 74 ரன்ஸ் வேணும். ஓகே, லெட்ஸ் கோ. விக்கெட் வேறு விழுந்துச்சு, பொறுமையாக ஆடுறோம். ஓகேங்க, இங்கே பிடிச்சிருவாரா? சரி, 4 நினச்சேன். ஓகே, இங்கே ஒரு 2 ரன்ஸோடு முடிக்கிறோம். நான் சொல்லும்போது எனக்கு கோல்டு இருக்குது. ஸோ வந்து உங்கள் ஃபோனோட வால்யூமை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ. நெக்ஸ்ட் ஓவர். ஓகேங்க, இது வந்து 4க்கு போகும். ஆவரேஜ் டைமிங் தான், பட் 4 இங்கே. ரோஹித் சர்மா ஃபஸ்ட்லேருந்தே போகிறது, மெதுவாக ஆடுறாரு. இன்னும் பவர் பிளே கூட முடியல. ஓகே, கையில் போய் விழுது. பின்னாடி இருக்கலாம், பின்னாடி இடம் இருக்குது. ஓகே, பிடிச்சிருவாங்க. நாட் அவுட் தான் இது, நம்ம உள்ளே வந்துட்டோம். ஓகே, லெட்ஸ் கோ. இந்த மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா சூப்பர் 8ஓட மேட்சஸ் நமக்கு தெரியும், உறுதி. எப்படி இருந்தாலும் இந்த மேட்ச் ஜெயிச்சோன்னா நம்ம குரூப் ஸ்டேஜ் மேட்சஸில் எல்லா மேட்சஸும் ஜெயிச்சிட்டோம். ஜெயிக்க தான் போகிறோம் நம்ம. இந்த மேட்ச்சை யாருக்கும் விட்டு கொடுக்க போகிறதில்ல. அதுதான் எங்கள் ஊர். ஓகே, இந்த ஃபீல்ட் சட்டை வேறு மாற்றவே மாட்டேறாங்க இங்கே. ஓகேங்க, பிடிச்சிருவாங்க, அது எனக்கு தெரியும். அதுக்குள்ளே நம்ம 3 ரன் ஓடிட்டோம். பேக்கப்புக்காக ஒரு சொல்லிட்டாங்க, ஒருத்தர் வந்தாலும் நம்ம ஓடக்கூடாது. ஓகே, லாஃப்டர் ஷாட்டுக்கான ட்ரை இருக்க போகுது. ஓகே, கேட்சுங்க. இல்லை,
கேட்ச் இல்லை இங்கே. கேட்ச் விட்டுட்டாங்க. நான் கேட்ச்ன்னு நினச்சேன். ஓகே 60 கம்மியான ரன்ஸ் தான், ஆனால் ரொம்ப நேரம் போய்கிட்டுருக்கு இந்த மேட்ச். க்ளோஸ் ஸ்கோர் த்ரில்லராகவும் இருக்கலாம். சிக்ஸஸில் சந்திக்கலாம். ஓகே, இங்கே வந்து லாஸ்ட் பால் ஆஃப்டர் ஷாட் அங்கே போயிருக்க. இது பவுண்டரிக்கு வெளியே பாருங்க ஷாட்டை. முடியல. 29க்கு 4. இப்போ ஃபீல்ட் ஸ்ப்ரெட் ஆகிடும், நம்மளுக்கு ரன்ஸும் ஈஸியாக வரும். ஸ்பின்னர் வந்திருக்காருங்க இங்கே. நம்மளுக்கு பிடிச்ச ஃபீல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. ஆவரேஜ் டைரக்ஷன் தான் இருந்தாலும் இது வந்து பவுண்டரிக்கு சென்றது. ஓகே, நின்று போட்டுருக்கோம். ஓகே, இதை பிடிச்சிருவாங்க. சூப்பர் ஃபீல்டிங். ஓகேங்க, இது போடலுங்க பவுண்டரிக்கு. அடிப்போம். ஃபீல்ட் செட்டப்பாக மாற்றுறாங்க. இன்னும் அந்த இடத்துல உள்ள யாருமே இல்லை, அதுக்குள்ளே மாற்றிட்டாங்க. எங்கே அடிக்கிறது? எங்கே அடிக்கிறது? ஓகேங்க, நான் இந்த இடத்துல அடிக்கலான்னு இருக்கேன். ஓகேங்க, கைகளை போயிடணும். டைரக்ட் ஹிட். சூப்பர். ஓகே, பார்ப்போம். ஓகேங்க, இதுவும் ஒரு பவுண்டரி. சூப்பர். இப்போதைக்கு டார்கெட் 39க்கு கீழே, மீன்ஸ் 35க்கு கீழே. ஓகே, இது பர்ஃபெக்ட் டைமிங்கில் இருந்தாலும் போகலாம். இல்லை, போகாது. 30 சர்க்கிளை தாண்டி தான் போயிருக்கு. 7 ஓவர் முடிவு. 86க்கு 4. ஓகே, இங்கே 7, 8 ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 4க்கு போயிருக்கு. இப்போ டார்கெட் ஒன்றும் மிச்சம் இருக்காரு. 30க்கு கீழே. 29. இந்த மேட்ச்சில் ஒரு சிக்ஸர்களும் வரவில்லை. ஓகே, நீங்கள் அடிச்சிருக்கோம் ஃபீல்டு கையில். ஓகே, நம்ம 90க்கு மேலே வந்துட்டோம். இன்னும் சில ரன்கள்.
ஆகிட்டேன்னா கஷ்டம். ஆமாம், அதுதான் நான் பாக்கிறேன். எல்லாம் எல்லாம் அவுட் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது தெரியல. தூசரா வேற கண்ணா பின்னாலும் ஸ்பின் ஆகும். தூசரா கண்ணா பின்னாலும் ஸ்பின் ஆகும். அது எங்கே போகுதுன்னே தெரியாது. அதாவது ஷார்ட் டைரக்ஷன் வந்து இதாகும். ஆஃப் ஸ்பின்னருக்கு ஒரு மாதிரி இருக்கும், லெக் ஸ்பின்னருக்கு ஒரு மாதிரி இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்குலாம் டூஸ்ராவே வேறு மாதிரி இருக்கும். டூஸ்ராலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்பின்னர்லேருந்து எனக்கு டூஸ்ரா வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேங்க, இங்கே 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் ரோஹித் சர்மா அண்ட் ஹார்திக் பாண்டியா. குன்ஃபு பாண்டியா, ஹிட்மேன் அண்ட் குன்ஃபு. என்னடா டக்குது. ஓகேங்க, நம்ம லாஃப்ட் ஷாட்டுக்கான ட்ரைங்க இங்கே ஃப்ரம் ரோஹித் ஹிட்மேன் சர்மா. ஓகேங்க, ஒரு கேட்ச் பிடிக்கல. நல்ல வேலை அது கேட்ச் ஆகலை. நம்ம போன ஓவர் லாஃப்ட் ஷாட்டுக்கான ட்ரையே இல்லை. ஸோ ரன்ஸ் நிறைய வந்ததுனால லாஃப்ட் ஷாட்டுக்கான ட்ரையே இல்லை. ஓ நோ 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 நோ. எஸ் 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 ஐ திங்க் இட்ஸ் அ சிக்ஸர். கேமரா பவுன்ஸ் ஆச்சு. எஸ், நம்ம நான் லாஃப்ட் ஷாட் இருந்ததையே பார்க்கல. இந்த மாதிரி இருந்தாலும் பார்க்கும்போது தான் 6 வந்திருக்குங்க. இங்கே இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் சிக்ஸர் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிக்ஸர் எஸ் நினைக்கிறேன். ஆமாம், ஐ திங்க் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் சிக்ஸர். மத்தியானத்துக்கு ஓகே, இன்னும் 15. ஓகே, இங்கே 15 ரன் வேணுங்க. இங்கே ஓ ஏன்யா ஸ்பின்னர் வச்சு உசுரை வாங்குறீங்க? ஸ்பின்னர் எடுங்கய்யா. ஸ்பின்னர் டைமிங்கே வராதுயா, ஒழுங்காக வராதுங்க. அதனால லாஃப்ட் ஷாட்டுக்கே ட்ரை பண்ண மாட்டேன் நான். டைமிங் ஒழுங்காகவே வராது. அதுதான் பயமாக இருக்குது. எனக்கு வேறு ஸ்பின்னர் குத்து உசுரை வாங்குறாங்க. ஓகேங்க, இந்த ஓவர் 105க்கு 4 முடிஞ்சிருக்கு. எப்பா 105க்கு 4 திருப்பியும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ஐயோ, நீங்கள் எவ்வளோ ஆஃப் ஸ்பின்னரையாக வச்சுருக்கீங்க? கிட்டா மொத்தமே ஆஃப் ஸ்பின்னராக வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. ஐயாப்பா, மொத்த பேர் ஆஃப் ஸ்பின்னரையா? மொத்த பவுலரையும் ஆஃப் ஸ்பின்னரை கொண்டு வந்துட்டானுங்க போலையா? ஐய, கடைசி 5 ரன் இருக்கும்போது நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்க, போரன்ஸ் போஸை சந்திக்கலாம். ஐயோ ஐயோ, என்னையா இது? எப்படியா இதாகும்? ஐயோ, இங்கே தேவையில்லாமல் ரன்னு. ரோஹித் சர்மா 49ல் செல்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் விட மாட்டேன். ரியலிஸ்டிக் கேமாக இருந்தாலும் சாரிங்க இங்கே. ஏன்னா எனக்கு ரோஹித் சர்மாவோட 50 வேணும். ஓகேங்க, ஓகே, 50 ஃபார் ரோஹித் ஹிட்மேன் சர்மா. எஸ் எஸ், ரோஹித் சர்மா. எஸ் எஸ், அது என்னோட தப்பு. ரோஹித் சர்மா பந்தை அரைந்தாருங்க 50க்கு அப்புறம். அது போனது சிக்ஸருக்கு. சாம எதுங்க. ஓகே, இப்போ ஐ திங்க் 10க்கும் கீழே சிங்கிள் டிஜிட்டில் வந்திருக்கு. எஸ், 5 runs to go. ரோஹித் ஹிட்மேன் சர்மா 5 runs to go ப்ரோ.
பர்ஃபெக்ட் டைமிங் பட் புவர் டைரக்ஷன். இப்போ இந்த சைடு அடிச்சிருக்கணும். ஐ திங்க் இதை இந்த சைடு அடிக்கலாம். ஆஃப் ஸ்பின்னால் எந்த சைடு போகும்னு தெரியல. ஓகேங்க, குட் டைமிங், பிடிச்சிருவாங்க. ஓகேங்க, 2 ரன்ஸாக எடுத்துடலாம். இப்போ 16 ரன்கள், 3 ரன்கள் தேவைங்க. நம்ம குரூப் ஸ்டேஜில் ஒரு மேட்ச் கூட இழக்காமல் நம்ம இந்த மேட்சை ஜெயிக்க போகிறோம். இந்த குரூப் ஸ்டேஜில் ஒரு மேட்சை கூட தோற்காமல் நம்ம ஜெயிக்க போகிறோங்க. 10 ஓவர் முடிவில் 117க்கு 4. சூப்பருங்க. இங்கே நம்ம குரூப் நம்மளோட 1 ஸ்டெப் அகேட் டு த ட்ராஃபி. இதை ஜெயிச்சேன்னா எப்படி இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் குவாலிஃபை. பட் நம்ம இடத்த ஏற்ற போல் நம்ம குரூப் மாறும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மேட்ச் முடிஞ்சோடனே எல்லாத்தோட பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் பார்த்துட்டு குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி எல்லாத்தையோட பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்து அடுத்தது நெக்ஸ்ட் இஸ் சூப்பர் 8. ஓகேங்க, 1 ரன் டு வின். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வின்னிங் ரன்ஸ் அடிக்க போகிறது குன்ஃபு பாண்டியா. ஓகேங்க, நம்ம குரூப் ஸ்டேஜில் 4 மேட்ச் விளையாண்டோம். 4 மேட்சுமே செமையாக ஜெயிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு மேட்சை தவிர மிச்சம் 3 மேட்சுமே நம்ம சேஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ், நம்மளுக்கு தெரியும் மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு ரோஹித் சர்மா. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகேங்க, இப்போ நான் ஃபிக்சர்ஸ் வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டேபிள் வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம மோஸ்ட் ரன்ஸ் ஃப்ரம் வெயிட் பண்ணுங்க, அது வரட்டும். மோஸ்ட் ரன்ஸ் ரோஹித் சர்மா, மோஸ்ட் விக்கெட் முகமது சிராஜ், பெஸ்ட் bowling ஃபிகர் ரவீந்திர ஜடேஜா 321. ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட்டு இடத்துல முடிச்சிருக்கோம். பாகிஸ்தான் செகண்ட் இடத்துல. ஓ மை காட், அந்த லாஸ்ட் மேட்ச்சில் இவங்க ஜெயிச்சிட்டாங்களாடா பாகிஸ்தானு. நான் அயர்லாண்ட் ஒரு நினச்சேன்டா. ஓகே, நான் சொன்ன மாதிரியே ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து தான் இங்கே வந்துச்சு. இங்கே வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் எலிமினேட்டட். உண்மையிலே ஆப்கானிஸ்தான் வந்தாங்க. ஓகே, இங்கே வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து வந்திருக்காங்க. இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா வெளியே, நெதர்லாந்து சாரி இது அவ்வளோ இது இல்லை. ஸோ நம்ம இதை பார்க்காமல் ஸ்டாண்டிங்ஸை பார்த்துடலாம். ஸ்டாண்டிங்ஸ் தான் பார்த்தோம், பிக்சர்ஸை பார்த்துடலாம் நம்ம. ஆமாங்க, பாகிஸ்தான் இந்த லாஸ்ட் மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க. குரூப் ஓகே, இப்போ நம்ம போகிறது சூப்பர் 8ஓட குரூப் 1ல். ஓகே, இங்கே சூப்பர் 8ஓட குரூப் 1ல் தான் நம்ம இருக்கோம். ஃபஸ்ட்டு மேட்ச் நம்மளுக்கு வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக, செகண்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக, தேர்ட் மேட்ச் த ரிவெஞ்ச் மேட்ச் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா. ஓகே, நான் குரூப் 8ல் சரி இதில் யார் இருக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க மோதிக்கிறாங்க அப்படி இப்படி இப்படி. ஓகே, குரூப் பியில் இது நம்ம ஸ்டாண்டிங்ஸை போய் பார்த்த முடிஞ்சிச்சு. நம்ம இந்தியா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கே நியூசிலாந்து, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இங்கிலாந்து. ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் வெஸ்ட் இண்டீஸோட. ஸோ ஓகே, இந்த வீடியோ இத்துடன் முடிவடைந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் முரளி தமிழ் கேமிங். Me, Murali is signing off. Thank you. Bye.